சென்னை பாரிமுனையில் பயன்பாட்டில் இல்லாத பழமையான கட்டடம் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிதரனிடம் கேட்கலாம். சசிதரன், வணக்கம். இது எப்பொழுது நிகழ்ந்தது? இது யாருக்கு சொந்தமான கட்டடம்? சென்னை பாரிமுனை பகுதியில் செயல்படக்கூடிய இந்த கட்டிடத்தில் தான் தற்போது இது விபத்து நடைபெற்றிருக்கிறது. இது பழமையான கட்டிடம் என்பதால் இங்கு நீதிமன்ற வளாகம் ஒன்று புதிதாக கட்டப்பட உள்ளது. இதனால் பழைய கட்டிடத்தை இடிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக பணிகள் மேற்பட்டிருந்த போது அங்கிருந்த கட்டிடம் சரிந்து விழுந்திருக்கிறது. இதில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து சாலையின் ஓரத்தில் அமர்ந்திருந்த 4 பேருக்கு காயம் ஏற்பட்டு அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தலையில் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. மற்ற 3 பேரும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள், மீட்பு பணியினர், காவல்துறை என பல்வேறு பணியினரும் இடர்பாடுகளில் சிக்கியிருந்த 4 பேரை உடனடியாக மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் இந்து சமயத்துறை ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்கு மட்டும் தான் கிரெடிட் கார்டு கிடைக்குமா? விவசாயிகளுக்குமே கிரெடிட் கார்டு இருக்கு. அத பத்தி தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. அமைச்சருமான சேகர் பாபு அவர்கள் மீட்பு பணிகள் குறித்தும் பாதிப்படைந்த பொதுமக்களின் அவர்கள் உறவினர்களிடமும் மருத்துவமனையில் அனுமதித்து மருத்துவர்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்கவும் மருத்துவ சிகிச்சைகள் அளிக்க உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் உடனடியாக இந்த பகுதியில் பாதுகாப்பு பணிகள் ஏற்படுத்தப்பட்டு மீண்டும் இருக்கக்கூடிய கட்டிடத்தை அகற்றும் பணியிலும் இடிக்கும் பணியும் நடைபெறும் எனவும் தகவல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சசிதரன்.